உலகில் மிக அமைதியான இடம் ஒன்றை தேடினேன். அமைதியை தேடிய எனக்கு ஓய்வுகளே இல்லாமல் போனது. சற்று ஓய்வெடுப்போம் என்ற நிழலை தேடிய என் தேகம் பின் நாவும் தாகத்தால் தவித்து கொண்டிருந்தது. அப்பொழுது மனம் நிழலையும் நீரையும் மட்டுமே நினைக்கச் செய்தது. சில கணம் கழித்து கட்டிடம் ஒன்று தென்பட்டது. அங்கு சென்று பார்ப்போம் என்று என் கால்களும் தூரத்தை சுருங்கச் செய்து இலக்கை நெருங்கச் செய்தது. பெயரற்ற கட்டிடம் தனிமையில் காத்து கொண்டிருந்தது என்னை வரவேற்பதைப் போல். நானும் மௌனமாக உள்ளே நுழைந்து சுற்றி பார்த்தேன். அப்பொழுது என் தேடலுக்கு மிகப்பெரிய விடைத்தாள்களை கண்டேன். தாகமும் நிழலும் தேவை என்பதை மறந்து அமைதிக்குள் மூழ்கினேன். பல்லாயிரம் ஆண்டுகளாய் உறங்காமல் அமைதியாய் காத்து கிடந்த புத்தகங்கள் என்னை பார்ப்பது போல் உணர்ந்தேன். பேசுவதற்கு யாரும் இல்லை. என் வினாவிற்கு விடை தர நாதி இல்லை. எனவே அந்த காகித புத்தகத்தில் காய்ந்து கிடந்த மையினால் எழுதப்பட்ட எழுத்துக்களை மௌனம் மொழியால் வாசித்தேன். வாசிக்க வாசிக்க என் எதிரே எனக்கான விடையை அயராமலும் அசராமலும் அமைதி எனும் மௌனம் மொழிகளால், எழுத்து எனும் கலை ஓவியத்தால், கற்பனைக்கும் எட்டாத கருவை கொண்ட கருத்துக்களும் வரலாறுகளும் அமைதியை தேடியதால் தான் அவையும் இங்கு அமைதி காத்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கச் செய்தது. சில பக்கங்களில் உலகையே அடக்கி அமைதியாய் வைத்துவிட்டு சென்றவர் பலர் இவ்வுலகினில் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் அவர்கள் அமைதியாய் அமைதியை தேடி என் நகமறிய மௌனமாய் காத்து கிடக்கின்றார்கள். ஆம், அமைதியை தேடிய எனக்கு பெயரில்லா கட்டிடத்தில் பெயர் சுட்டி கொண்டேன். அமைதிக்காக நான் நூலகம்.